நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது ஒரு நல்ல பெருங்கூட்டான காராங்காலை கன்றுங்க. அதாவது நாம் இது வரைக்கும் பதிவிட்ட காளைக்கன்றுகளின் பதிவுகளிலே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 ஒரு ஷோ குவாலிட்டிக்கு ஒரு கேரண்டியான ஒரு காராங்காலை கன்றுங்க. அதாவது இப்போ பிறக்கக்கூடிய காளைக்கன்றுகளிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100ல் ஒரு 2 கன்றுகள் தான் இந்த அமைப்பில் வருதுங்க. நாம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்டிவாக சூஸ் பண்ணி நம்ம பதிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோமுங்க. இந்த காராங்காலை கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காராங்காலை கன்று. இதனுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வைகாசி பிறந்தால் வந்து பார்த்திங்கன்னா 1 வருடம் ஆகிறதுங்க. ஆனால் இதனுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வயதுக்கு மீறிய வளர்ச்சிங்க. நல்ல ஒரு பெருங்கூட்டான தோற்றம், நல்ல ரட்டநாடி உடம்புலிங்க, நல்ல ரட்டை திமில்ல, நல்ல நிலம் கூட்டளவுக்கு வாளுங்க, நல்ல புறவு மாடு அகலத்தில் தொப்புள் இறக்கம் இல்லாமல், அதாவது ஒரு காளைக்கன்று காங்கேயம் இனத்திற்கே ஒரு உரித்தான ஒரு தோற்றத்தையுடைய கன்று வேண்டுமென்றால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாமுங்க. அந்த ரட்டை திமிழ் அமைப்பு பாருங்கள், இப்போவே வந்து ஒரு வருடம் கூட கம்ப்ளீட்டாக ஆகாத கன்றுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரட்டை திமிழ் இருக்குதுன்னா இது வந்து ஒரு பல் போடுற ஸ்டேஜில் வளர்ச்சி பெறும் பொழுது அதனுடைய உடல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஒரு கற்பனையாக ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கண்ணுக்கு வந்து அதனுடைய காங்கேயத்தினுடைய கம்பீரமே வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு தோற்றமுடைய கன்றாக வந்து சேருங்க. இந்த கன்றுகளை நம்ம குறிப்பாக இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சக்ஸஸ் ரேட், இதுக்கு பிறக்கக்கூடிய கன்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்ல தெளிவான கன்றுகளாக வருங்க. நல்ல ஒரு துடிப்பான நல்ல ஒரு பெருங்கூட்டு காளை கன்று, காராங்காலை கன்று. இந்த கன்று உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.